முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்டார். வாழ்க்கையில ரொம்ப பரக்கத்தா நான் வாழணும், எதை தொட்டாலும் பரக்கத்தா இருக்கணும், செல்வம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கணும், என்ன செய்யட்டும்? 5 நேரம் தொழுதுக்கோன்னாங்க. சிரிக்கிறார். வந்தவர் சிரிக்கிறார். கௌசல்யாளத்தை பார்த்து, ஏங்க சிரிக்கிறீங்க? 19 வருஷமா மோதினாருக்கு பக்கத்திலே நின்று மொதல் சபுல தொழுகிறேன், ஒரு பரக்கத்தும் இல்லை, ஒரு பரக்கத்தும் இல்லை, ஒரு ஹரக்கத்தும் இல்லை. அப்ப கௌசல்யாளம் சொன்னாங்க, அப்படியா, உன் வீட்டினுடைய கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்துக்கும் பரதா போட்டுக்கோ, பரக்கத்து வந்துடும். கதவு ஜன்னல் எல்லாத்துக்கும் பரதா போட்டுக்கோ, பரக்கத்து வந்துடும். போனாரு, கதவு ஜன்னல் எல்லாத்துக்கும் பரதா போட்டாரு, பரக்கத்து கொட்டுன்னு கொட்டுது. கௌசல்யாளத்துல வந்து கேட்டாரு, எங்க பரதாவுக்கும் பரக்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்டாரு. கௌசல்யாளம் சொன்னார்கள், தொழாதவனின் பார்வை கதவு வழியாக ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே சென்றாலே பரக்கத் போய்விடும். தொழாதவனின் பார்வை சென்றாலே பரக்கத் போகும் என்றால்